ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சில ஐடியா தெரியும். அதாவது தமிழ் அப்படிங்கும்போது நம்ம நியூ புக் ஓல்டு புக்கை படிக்கணும், 95 கொஸ்டின் போடணும் அப்படிங்கிறது தெரியும். மேக்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்ஸ் கணக்கை நல்லா பார்த்தாலே 20 கொஸ்டினுக்கு மேலே போட்டுடலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து 115 கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதுலேருந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடங்களையும் படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜ் ஆக தான் தெரியும். எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்கிறத தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் குரூப் 4ல் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நான் எப்போவுமே ஸ்மார்ட் ஐடியாஸ் ஈஸியாக பாஸ் பண்ணுவது எப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோலையும் அதை தான் பற்றி பேச போகிறோம். ஓகேவா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 16 பாடங்கள் காமிக்கிறேன். இந்த 16 பாடங்களில் ஃபஸ்ட்டு படிங்க. அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் இந்த குரூப் 4 2022 நடந்துச்சுல அதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் உள்ள பாலிட்டி பகுதி. இதில் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்ட்டு இந்த 3 பாடங்கள் இருக்கும். இது மத்திய அரசு போல நடுவண் அரசுன்னு கூட புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இந்த 3 பாடங்கள் இருந்து 2022 குரூப் 4ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸியாக 6 கொஸ்டின்ஸை இதிலேருந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பாடத்தை படிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th சோசியலில் அடுத்து ஐஎன்எம் பகுதி வரும், இந்திய நேஷனல் மூமெண்ட். ஓகேவா, அந்த பகுதி வரும். அதில் 5ஆம் பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனிக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசிய காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த தமிழ்நாட்டின் வருதில்ல இந்த 2 பாடம், அடுத்தது இந்த பாடம், இந்த 3 பாடமே கிட்டத்தட்ட இதுலேயும் தமிழ்நாட்டு ரிலேட்டடாக ஒன்று வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் கவர் ஆகும். யூனிட் 8, யூனிட் 9ல் ஒரே ஒரு சின்ன டாபிக் வரும். அப்போ இதில் கவர் ஆகும். அண்ட் இதில் ஐஎன்எம் பகுதியும் இதில் கவர் ஆகுது. இதிலிருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாலிட்டியில் 6 கொஸ்டின், இதில் 9 கொஸ்டின் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 2 சேர்த்து எத்தனை 15 கொஸ்டின் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 10th சோசியல் சயின்ஸில் ஜாக்ரஃபி பகுதி. இந்த ஜாக்ரஃபி பகுதியில் பார்த்திங்கன்னா 7 பாடம். இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், இந்திய காலநிலை, வேளாண்மை கூறுகள், வளங்கள், தொழிலங்கள், இந்தியாவோட மக்கள் தொகை, போக்குவரத்து இது பார்த்திங்கன்னா பியூர் ஜாக்ரஃபி. இந்த 2 பாடம் இருக்குல்ல, இது யூனிட் 9ல் உள்ள ஜாக்ரஃபி. இதில் இருந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டு இயற்கை பிரிவுகள், மாநில பிரிவுகள், இதெல்லாம் சேர்ந்து இந்த 7 பாடங்களும் சேர்ந்து இதில் உங்களுக்கு ஜாக்ரஃபிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நமக்கு பாலிட்டியில் 6 கொஸ்டின், ஐஎன்எம்மில் 9 கொஸ்டின், ஜாக்ரஃபியில் ஒரு 6 கொஸ்டின், அப்போ 15, 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 21 கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடிகிறது அப்படின்ட்டு பாருங்கள். இதே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்கணுன்னா 20 to 25 கொஸ்டின் வரைக்கும் போகலாம். அப்போ நமக்கு ஒரு 20 to 25 கொஸ்டின் ஒரு 16 பாடத்தில் படிக்கும்போது கிடைக்குங்கும்போது நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். இதற்கான வீடியோ லிங்க்ஸு ஓகேவா, சரி நான் இப்போ இதை படிக்கிறேன் அப்படிங்கும்போது இதோடைய வீடியோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 17 பாடத்துக்கு கொடுக்குறேன். பாலிட்டி 3 பாடம், ஐஎன்எம் 5 பாடம், ஜாக்ரஃபி. ஓகேவா, இந்த 3க்குமான இந்த 16 பாடத்திற்கான வீடியோ கிளாஸ் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஃபஸ்ட்டு படிங்க. இதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் வருது பாருங்கள். தமிழில் ஒரு 95 போட்டிருந்தோம், மேக்ஸில் ஒரு 20 போட்டிருந்தோம், இதில் ஒரு 20 போடுறோன்னு வைங்களேன், 115, 135 கொஸ்டின் கிட்ட. இவ்வளோ தான், சிம்பிளாக எடுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தது என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போத்துலேருந்து இந்த 10th பாலிட்டி, 10th ஐஎன்எம், 10th ஜாக்ரஃபி அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை வச்சுக்கிட்டு செக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. வேறு ஒரு இந்த 15 இந்த பாடங்கள் உங்களுக்கு தெரியும்ல, இது பிடிஎஃபாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வேணுன்னா அதையும் டெலகிராமில் போடுறேன். டெலகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.